திமுகவின் மக்களிடம் செல்வோம் நிகழ்ச்சியின் ஊராட்சி சபை கூட்டம் திருச்சி மாவட்டம் நவலூருக்குட்பட்ட ஊராட்சியில் நடைபெறுகிறது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பேசி வருவதை நேரலையில் பார்க்கலாம். காரணம் அப்படி ஒரு அவசரம் ஏற்பட்டு போச்சு. அது நாளைக்கு அதுவும் மாறலாம். ஆக இந்த வளர்ச்சி வளர்ந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் மீண்டும் கிராமத்திலிருந்து நம்முடைய பணியை தொடங்கணும். ஏனென்றால் திட்டமிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள், வளர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய ஊடகங்கள், செல்போன், வாட்ஸ்அப் இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு திட்டமிட்டு அரசியல் நோக்கத்தோடு நம்முடைய இயக்கத்தை, நம்முடைய தலைவர்களை கேவலப்படுத்துறது, கொச்சப்படுத்துறது, விமர்சனம் வைக்கிறது, விளக்கம் சொல்வதற்குத்தான், மக்களை விழிப்படைய செய்வதற்குத்தான் ஊடகங்கள் இருக்கணும். ஆனா சில ஊடகங்கள் திட்டமிட்டு திமுக வளரக்கூடாது, வளர்ந்து விடக்கூடாது, வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு, அதை எப்படியாவது தடுக்கணும், ஒழிக்கணும்ட்டு எவ்வளவோ முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக அந்த முயற்சிகளுக்கெல்லாம் விடை கொடுக்கக்கூடிய வகையில கிராம சபை கூட்டத்தை நடத்தி அதை முறியடிக்கணும் என்று அந்த உறுதி எடுத்துக்கிட்டு தான் இந்த பணியை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபட்டு இருக்கிறது. அப்படி ஈடுபட்டிருக்கக்கூடிய நம்முடைய இயக்கத்திற்கு, நம்முடைய கழகத்திற்கு நீங்கள் எல்லாம் பக்கபலமாக, உறுதுணையாக, துணையாக, ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை தேடி நாடி வந்திருக்கிறேன். ஆகவே உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, உங்களுடைய ஊராட்சியில பல பிரச்சனைகள் இருக்கும், பல குறைபாடுகள் இருக்கும், பல குற்றச்சாட்டுகள் இருக்கும். இந்த ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு, மத்தியில் ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆக இந்த ரெண்டு ஆட்சிகளால மக்களுக்கு என்னென்ன கொடுமைகள், மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு மதவெறி பிடித்த ஆட்சியாக, சிறுபான்மை சமுதாயத்திற்கு எதிரியாக, துரோகம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாக, ஆக ஒரு ஆட்சி மத்தியில் மோடி தலைமையில் இருக்கு. திமுகவின் மக்களிடம் செல்வோம் நிகழ்ச்சியின் ஊராட்சி சபை கூட்டம் திருச்சி மாவட்டம் நவலூருக்குட்பட்ட ஊராட்சியில் நடைபெற்று வருகிறது. அதில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பேசி வரும் நேரலை காட்சிகளை பார்த்தோம். இதுகுறித்து அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம்.